எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு சீ ஃபுட் லவர்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி 2 வித்தியாசமான ஃப்ரை ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இது ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் வறுவல் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு சங்கரா மீன் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். 2 முழு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளும் உப்பும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போடுங்க. நெக்ஸ்ட் நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்க்கிறேன். 1/2 எலுமிச்சப்பழ ஜூஸை ஊற்றுங்க. நீங்கள் நிறைய மீன் எடுத்திருக்கீங்கன்னா 1 எலுமிச்சப்பழத்தை ஃபுல்லாக பிழிஞ்சுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, நான் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மொத்தமாக நான் 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மீன் மசாலா ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, இல்லைனா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. மீனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிடுங்க. நான் இதில் 2 பக்கமும் சின்ன சின்ன கட்ஸ் போட போகிறேன். மசாலாவை 2 பக்கமும் மீன் மேலே தடவி விடுங்க. மசாலாவை கட் பண்ண இடத்துலையும் நல்லா தடவி விடுங்க. அப்போதான் நீங்கள் மீன் பொரிக்கும் போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். மசாலாவை நல்லா தடவியாச்சு. நெக்ஸ்ட் இதை அப்படியே 30 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. அடுத்து நம்ம மீனை பொரிக்க போகிறோம். மீனை ஊற வச்சு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. நம்ம இன்னைக்கு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். பேன் சூடானதும் மீன் பேனில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் வெந்து கோல்டன் கலர் வந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டு 3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. மீன் 2 பக்கமும் வெந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சுருங்க. மீன் பொரிச்சதும் அதே பேனில் ஒரு வெங்காயம் மெலிசா நறுக்குனது, 3 பச்சை மிளகாய் கீர்னது போடுறேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போடுங்க. இது மீன் வறுவலுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்மளோட அட்டகாசமான ஸ்பைசியான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. மீன் மேலே ஃப்ரை பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு சர்வ் பண்ணுங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துண்டு எலுமிச்சப்பழ சாறு ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும் மீன் எவ்வளோ பர்ஃபெக்டாக சாஃப்டாக வெந்திருக்குன்னு. எப்போவும் மீன் வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு மீனும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல நம்ம கனவா மீனை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1 கிலோ கனவா மீனை எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதோட தலையை இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா வந்துடும். உள்ளே கொழுப்பு மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள நரம்பு மாதிரி இருக்கும், அதையும் வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டு மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிடுங்க. இது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி. க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணியில் போட்டு 2 பக்கமும் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. பண்ணிட்டு 1 சென்டிமீட்டர் திக்னஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் தலை பகுதியை யூஸ் பண்ணலை.
உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மீனை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து 1 கிலோ மீன் எடுத்தேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ தான் இருந்தது. மீனில் ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு எல்லாம் மீனில் சேர்த்து ஊற வைக்கும்போது ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா அகலமான கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரெகுலர் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1 வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்குங்க. நெக்ஸ்ட் 25 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்க்குறேன். நான் வந்து சின்ன வெங்காயம் அப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கினதும் இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. அப்புறம் 1 பச்சை மிளகாய் நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்குங்க. அடுத்து 2 தக்காளியை பொடியாக நறுக்கினதை சேர்க்குறேன். 2-3 நிமிஷத்துக்கு தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வதக்குங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு போடுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா தூள் எல்லாம் நீங்கள் எடுத்துருக்கிற மீனோட அளவுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1/4 கப் தண்ணி ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக விடுங்க. அடுத்து ஊற வச்ச மீனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டு வேக விடுங்க. மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா திரண்டு வந்துட்டுருக்கு. அடுப்பை மீடியம் ஹை ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணுங்க. மீனை ரொம்பவும் வேக விடாதீங்க, அப்புறம் ரப்பர் மாதிரி ஆகிடும். நான் வந்து 10 நிமிஷத்துக்கு வேக வைக்கிறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போடுங்க. நெக்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து கலந்து விடுங்க. கடைசியாக 1/2 சின்ன சைஸ் எலுமிச்சை பழத்தோட ஜூஸை ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ கனவா மீன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்பவே சூப்பரான ஈஸியான கனவா மீன் மசாலா அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஆஹா, பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ இந்த 2 அட்டகாசமான ரெசிபீஸ் நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.